அவன் தான் அழுகுறான், தப்பு செஞ்சுட்டு. நீங்க அழுகுறீங்க. எமோஷனல் ரெடி பத்தாது. கால விழுந்து நன்றி சொல்லுங்கடி. அழுகாதீங்க அழுகாதீங்க, நகை கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. எதுக்கு அழுகிறாருன்னா, இந்த மருமகள் நாடகத்தில் நகை வந்து அவன் திரும்ப கொடுத்துருவான், அவங்களோ உரியவங்களுக்கே கொடுத்துருவான். அப்படி அதை பார்த்த உடனே அவர் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வருது. எதுக்குன்னா, ஒரு எப்பமா இருக்கும், கொரோனாவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2.5 பவுனில் செயின் கிடச்சிது எங்கள் ஏரியாவில். அது பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள தான், எங்களுக்கு ஆனால் தெரியாது. நாங்கள் எடுத்து வச்சுட்டோம், யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தங்கமான எங்களுக்கு தெரியல, அது தங்கம் கவரிங்க ஏதோ ஒன்று அப்படின்னு தூக்கி வீசிடுச்சு எங்கள் அம்மா. மறுநாள் காலையில் நான் அப்போ சொன்னேன், யாராவது சத்தம் ஏதாவது நகையை காணோன்னு ஏதாவது சத்தமோ ஏதாவது வந்துருச்சுன்னா கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் சென்னையிலேருந்து வந்தவங்க அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்க. கரெக்டாக அவங்க பையனை குளிக்க வைக்கும்போது அந்த சட்டையை கழட்டும் போது தான் தெரிஞ்சிருக்கு செயினை வந்து காணோன்னே டக்குன்னு எங்கள் அப்பா யோசிக்கல, ஓடி போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டார். அவங்க வந்து போகிறப்போ தை மாதம் கரெக்டாக தை 1ஆம் தேதி எனக்கு நைட்டு கிடைக்கிது. நான் எங்கள் அப்பாட்ட உடனே போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன் அன்றைக்கி நைட்டே. மறுநாள் காலையில் எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு போகிறப்போ எங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னே எங்களுக்கு அந்த துணியை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சுடிதாரு, பாப்பாங்க 2 பேரும் அப்போ வந்து சின்ன குழந்தைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கொடுத்துட்டு அவங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, வேறு யாராவது இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்தது ரொம்ப நன்றி, உண்மையுமே நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போகும்போது இது போகலைன்னா என் மாமியார் என்னை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, என் வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இன்னொரு அம்மா வந்து, நீங்கள் ஏன் அதை கொடுத்தீங்க, நீங்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு இன்றைக்கி அது 70, அப்போ வந்து 70,000 80,000 இருக்கும், நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு. நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசே நம்ம கையில் நினைக்க மாட்டேங்குது, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு, நமக்கு வேணாமா, பரவாயில்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, அந்த பாவமெல்லாம் நமக்கு தான் வந்து சேரும், அதை எடுத்து எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு அது வேண்டாம். இன்றைக்கி நாம் அந்த தப்பு செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு பின்னாடியே நடக்கும், அந்த எப்போவுமே அந்த தப்பை செய்யக்கூடாது, நல்லபடியாக அவங்க நகை அவங்களோட தான் இருக்கணும், நம்ம அந்த தப்பை என்றைக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நாங்கள் கொடுத்தது அவங்களால ஏற்றுக்க முடியல. நமக்கு